வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அழகான பசுமை போர்த்திய கிராமத்தின் எல்லையில் பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் ஒரு கிளையில் சின்ன என்ற ஆண் குருவி தன் அன்பான மனைவி சிட்டு மற்றும் அவர்களின் செல்ல மகள் குட்டி குருவியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. சின்ன குருவி மிகவும் சுறுசுறுப்பானது. தினமும் விடியற்காலையிலேயே எழுந்து அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்குச் சென்று உழவர்களுக்கு துணையாக பூச்சிகளை பிடிப்பதும் சிந்தி கிடக்கும் தானியங்களை சேகரிப்பதுமாக தன் நாட்களை கழித்தது. மாலையில் கூடு திரும்பும் போது மகளுக்கு பிடித்த பழங்களையும் மனைவிக்குத் தேவையான உணவையும் அன்போடு கொண்டு வரும். சிட்டுக்குருவி கூட்டை பராமரித்து குட்டி குருவிக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து வந்தது. இப்படியாக அவர்களின் வாழ்க்கை எந்த குறையும் இல்லாமல் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இயற்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லையே. திடீரென ஒரு நாள் வானம் இருண்டது. இதுவரை அந்த கிராமமே பார்த்திராத அளவுக்கு பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்யத் தொடங்கியது. தொடர்ந்து சில நாட்களுக்கு பெய்த இந்த பெருமழையால் கிராமத்து வயல்வெளிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கின. பயிர்கள் யாவும் சேதமடைந்து அழுகின. மழை நின்ற பிறகும் வயல்களில் வேலை செய்வதற்கு எதுவுமே இல்லாத நிலை ஏற்பட்டது. இதனால் சின்ன குருடிக்கு தினமும் கிடைத்து வந்த வேலையும் உணவும் முற்றிலுமாக நின்றது. வீட்டில் அதுவரை சேர்த்து வைத்திருந்த சிறுதானிய சேமிப்பும் சில நாட்களிலேயே தீர்ந்து போகும் நிலைக்கு வந்தது. தன் குடும்பத்தின் பசியைக் கண்டு சின்ன குருவி மனதளவில் மிகவும் உடைந்து போனது. இப்படியே மழை நீடித்தால், வயல்கள் சரியாகாவிட்டால் என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று எண்ணி கூட்டின் ஒரு மூலையில் அமர்ந்து கண்ணீர் வடித்தது. தன் கணவனின் இந்த கவலையையும் சோகத்தையும் சிட்டுக்குருவி கவனித்தது. அது சின்னுவின் அருகில் சென்று தன் சிறகுகளால் அவனை அணைத்து, "ஏன் இப்படி மனமுடைந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? கவலைப்படுவதால் நம் பசி தீர்ந்து விடாது. இயற்கை நமக்கு சோதனை கொடுத்தால் நாம் நம் உழைப்பால் அதை வெல்ல வேண்டும். நாம் அனைவரும் ஒருவராகச் சேர்ந்து முயற்சி செய்தால் இந்த இக்கட்டான சூழ்நிலையையும் வறுமையையும் நிச்சயம் கடந்துவிடலாம். நீங்கள் தைரியமாக இருங்கள்" என்று நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை கூறி ஆறுதல் படுத்தியது. சிட்டுவின் இந்த துணிச்சலான பேச்சு சின்னுவின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தது. அடுத்த நாள் அதிகாலையிலேயே சிட்டுக்குருவி ஒரு புதிய முடிவோடு புறப்பட்டது. அது வெள்ளம் பாரிக்காத சற்று தொலைவிலிருந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குச் சென்றது. அங்கு மரங்களில் உதிர்ந்து கிடந்த நல்ல விதைகளையும் சுவையான காட்டுப்பழங்களையும் தேடித் தேடிச் சேகரித்தது. பின்னர் அவற்றை அலகில் சுமந்து கொண்டு கிராமத்துச் சந்தைக்குச் சென்று விற்கத் தொடங்கியது. குட்டி குருவியும் தன் தாயின் சிரமத்தை புரிந்து கொண்டது. அது பள்ளி முடிந்து வீடு திரும்பியதும் விளையாடச் செல்லாமல் தன் அம்மாவுக்கு உதவியாக காட்டில் பழங்கள் பறிக்கச் சென்றது. தாயும் மகளும் காட்டும் இந்த உழைப்பையும் ஒற்றுமையையும் கண்ட சின்ன குருவிக்கும் மெல்ல மெல்ல தன்மீதே தன்னம்பிக்கை பிறந்தது. நாமும் முடங்கியிருக்கக்கூடாது என்று எண்ணிய சின்னு தன் சோம்பலையும் கவலையையும் உதறி தள்ளிவிட்டு புதிய வேலைகளை தேடி பறந்தது. அவர்களின் கூட்டு உழைப்பிற்கு மிக விரைவிலேயே பலன் கிடைத்தது. சந்தையில் சிட்டு விற்ற பழங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேரத் தொடங்கியது. அதே நேரத்தில் சின்ன குருவியின் விடாமுயற்சியால் பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு பெரிய பழத்தோட்டத்தில் தினசரி காவல் காக்கும் நல்ல வேலையும் கிடைத்தது. அங்கு அவனுக்கு தேவையான உணவும் ஊதியமும் தாராளமாக கிடைத்தன. வறுமை நீங்கி அவர்கள் இல்லத்தில் மீண்டும் மகிழ்ச்சியும் அமைதியும் குடியேறியது. ஒரு நாள் மாலை குடும்பமே கூடி அமர்ந்து உணவருந்தும் போது சின்ன நெகிழ்ச்சியோடு சிட்டுவை பார்த்து, "நான் வறுமையைக் கண்டு பயந்து மனம் உடைந்து போயிருந்த போது இந்த குடும்பத்தை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது நீதான் சிட்டு. உனக்கு என் நன்றிகள்" என்றான். அதற்கு சிட்டு புன்னகைத்துக் கொண்டே, "இதில் நன்றி சொல்ல என்ன இருக்கிறது? குடும்பம் என்றால் இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் பக்கவலமாக துணையாவே இருப்பதுதானே முறை" என்றாள். நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் எந்த பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.